இவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாக்லேட் கேக்கை இப்படி சிம்பிளாக பண்ணிடலான்னு முன்னாடியே தெரியாமல் போச்சு. 20 சீட்லெஸ் டேட்ஸோட ஒரு கப் ஹாட் மில்க் ஆட் பண்ணி 5 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு 1 to 2 ஹார்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் மிக்சரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு 1 கப் ராகி ஃபிளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரோட சளிச்சு ஆட் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் 2 ஸ்பூன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணா முடிஞ்சு. ஸ்வீட்னஸ் பத்தலனா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1/2 கப் போல மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். 18 டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டர் ஊற்றிட்டேன். டெக்கரேஷனுக்காக என்கிட்ட இந்த சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நினைச்சு கூட பார்க்கல இந்த கேக் இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு. பேக் ஆனோன்னு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். இந்த கேக் டின்னர் லிங்க் வேணும்னா என்னோட சேனலுக்குள்ள போய் பயோக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த கேக்கோட டெக்ஸ்சர், இதோட ஸ்மெல் வேற லெவல்ல இருந்துச்சு. சீட்ஸ்லாம் போட்டிருக்கு, நல்லாவா இருக்கும்னு யோசிக்காதீங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. செஞ்ச உடனே தீந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது சுகர் போடாமலே செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். சாப்பிட்றப்போ ட்ரையா ஃபீல் ஆகல, செம மாய்ஸ்டா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஃபுட் கண்டென்ட்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.